கஷ்டப்பட்டு திருப்பி அங்கால அப்படியே போகிறாங்க. எல்லாம் ஈரமாயிட்டு இப்போ பாருங்க யானையோட விட்டை எல்லாம் இருக்குது. இப்போ பாருங்க யானை வந்து எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. திக்கு திகலாக தான் இருக்குது யானை. வார வழியில் இப்போ யானை நிற்கிது. நம்ம போய் கேம்ப் பண்ண வேண்டிய மழை வழுக்கும். மழை வேறு பெஞ்சிருக்கனால ஈரமாக இருக்குது. பார்த்து தான் போகணும். இங்கே பாருங்க நாங்கள் ஏறுறதே கஷ்டப்படுறோன்னா யானை அசால்ட்டாக ஏறி வந்து லத்தியெல்லாம் போட்டுட்டு போயிருக்கு. குவை மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கேம்ப் பண்ணுறது அதை வந்து ஒளிஞ்சி இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணதாகவும் சுற்று மதில் மாதிரி அப்படியே அமைச்சிருக்கிறாங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரகலை அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம் ஹைக் பண்ணுறதுக்கு. அது வந்து எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அம்பாறை மாவட்டத்தில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ நுவரகலை அப்படின்ற அந்த மலை இன்னைக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் வந்து ஹைக் பண்ணி போகிறோம். கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர். இதுக்கு எப்படி வந்தோம் அதெல்லாமே வந்து சொல்லி இதுக்கு முன்னாடி சொல்லி காட்டியிருக்க மாட்டேன். என்ன சொன்ன எல்லாமே அவசரத்தில் அப்படி இப்படின்னு வந்தது. ஸோ நான் சொல்கிறேன், நான் வந்து கொழும்புலேருந்து இப்போ அம்பாறையில் வந்திருக்கேன், நுவரகலைக்கு வந்திருக்கிறேன். இதுக்கு வந்து எப்படி வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புலேருந்து அம்பாறை 22ஆம் நம்பர் ரூட் பஸ் எடுத்து மகாஓயாவுக்கு மகாஓயா வரைக்கும் பஸ்ஸில் அங்கால இருந்து இன்னொரு ரோட் இருக்குது. அதில் பேர் சரியாக வருதில்லை, நான் இதில் போட்டுவிட்றேன். ஸோ அந்த இதுக்கு பட்டா ஹையர் பண்ணி வந்தோம். பட்டாவுக்கு 5000 ரூபா. 8 பேர் நாங்கள் 7 பேர் வந்தோம். ஸோ அந்த 5000 ரூபா வேலை பிரித்து ஒவ்வொரு ஆக்களுக்கு வேறு மாதிரி போட்டிருக்கோம். இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று இருக்குது. நான் அங்கே போய் காட்டுறேன். இந்த கடையில் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். கடை இருக்குது. அதனால தேவையான சாமான்கள் எல்லாமே இந்த கடையில் சின்ன கடை ஒன்று இருக்குது. அதில் வாங்கிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ இந்த ரோட்டோட பேர் இதெல்லாம் வந்திருப்போம் பட்டாவில். இந்த ரோட்டோட பேர் என்னென்னு சரி தெரியான்னு சொல்லியிருக்கேன். ஒரு மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ரம்புக்கன் ஓயா அப்படின்ற ரோட் தான். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சின்ன கடை இதில் தான் சாமான்லாம் அந்த வாங்க சொல்லி சொன்னேன். அதே மாதிரி நம்ம போக வேண்டிய பாதை இங்கால இருக்குது. இந்த பின்னுக்கு போகுது தானே, அந்த பாதையில் தான் நம்ம போகணும். எங்கள் நுவரகலைக்கு ஹைக்கிங் இந்த இடத்துல தொடங்குது. பார்த்தீங்கன்னா இந்த நுவரகலை ஹைக்கிங் தொடங்குற இடத்துல இந்த மாதிரியெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க தெரியா வாசிக்கிட்டு மேலே இருந்தா ஐயோ ரம்புக்கன் ஓய அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தது வன பரிபாலன திணைக்களத்தால் போட் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ இதில் அப்படியே இந்த பாதையால் போக வேண்டியிருக்கு. அதோட ஒன்று சொல்ல மறந்துடுறேன், நாங்கள் கைட் ஹையர் பண்ணியிருக்கிறோம். கைட்டுக்கு ஒரு ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்குறோம். அவர் தான் ஆதிவாசி. முன்னுக்கு நடந்து போயிட்டுருக்காரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கிறாரு. அவரோட ஃபாஸ்ட்டுக்கு ஈடு கொடுக்கிறாரு போல. இந்த ஹைக்கில் நம்மளோட சேர்ந்து இன்னொரு 7 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஆள் இசுருவா தெரிஞ்சிருக்கோம் நீஞ்சான்னு சொல்லி எப்பயுமே என்னோட வருவான். அது தவிர மிச்ச 5 பேரா மிச்சம் 5 பேர் இருக்கிறாங்க. சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படி வடிவா தண்ணி ஓடிலாம் இருக்குது. அப்படியே பாருங்க. ஓகே, இந்த தெரியுது அந்த மலை. இதுக்கு பின்னுக்கு இன்னொரு 9 கிலோமீட்டர். இதுக்கு பின்னுக்கு தான் நம்ம போக வேண்டிய நுவரகலை மலை இருக்குது. இந்த ஹைக் இந்த ட்ரக்கிங் 9 கிலோமீட்டர். 9 கிலோமீட்டர் ட்ரக்கிங் தான் இது. பார்த்தீங்கன்னா வடிவான சீனரியெல்லாம் இருக்குது. லேண்ட்ஸ்கேப்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல. வயல் மலையை அதோட சேர்த்து ரோட்டு இப்படி இருக்குது. சீக்கிரம் வாங்க. அடுத்தது நீங்கள் கேட்கலாம், ஏன் கைடு நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல சரியாக நிறைய யானை வரும். ஸோ தனியாக போகிறது அந்தளவுக்கு சேஃப் இல்லை, ஆபத்து சரியான. அதனால தான் நம்மளோட ஆதிவாசி ஒரு ஆளை கைடாக ஹையர் பண்ணி இருக்கிறோம். அவர் நிறைய விஷயம் முன்னுக்கு இருக்கா அண்ணாட்ட சொல்லிட்டு போகிறாரு. சரியான ஃபாஸ்ட்டாக நடக்கிறாங்க 2 பேரும். இங்கே பாருங்கள், வயலுக்கு நடுவாளெல்லாம் போக வேண்டியிருக்கு. வடிவாக இருக்குது இந்த இடம், அப்படியே சீனரி.
பின்னு இந்த வாரான கொடியே பாருங்க போகிற பாதை. இங்கே சிரிச்ச கதை. தண்ணி கீழே இறங்கி போகணும். தண்ணி விளங்குற மேலே தண்ணிக்குள்ள போகணும். அங்கல் ஃபஸ்ட்டுக்கு போய் பார்க்க போகிறாரு. எவ்வளோ தண்ணி தாண்டி போவோம் நாங்கள் காட்டுறாரு எவ்வளோ போகிறோண்டு பார்த்து இங்கே பாருங்க கழுத்து வரைக்கும் தண்ணி வந்துச்சு அவருக்கு. போட்டை வந்து பேக் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டுக்கு அங்கிள்கிட்ட கொடுத்து அங்கிள் கொண்டு போய் அங்கே வைப்பார். ஸோ வந்து அதுக்கு தான் பொடியெல்லாம் போயிட்டு இருக்கிறானுங்க. வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிறாங்க போகிறதுக்கு. ஸோ வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இங்கே இருந்து கஷ்டப்பட்டு திருப்பி அங்கால அப்படியே போகிறாங்க. நான் இன்னும் போகாமல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். அங்கே ஒருத்தர் நீச்சல் அடிக்கிறாங்க பாருங்க. ஒருத்தருக்கு எப்படி ஆகிட்டுண்டு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு மாதிரியே நனைஞ்சி தொப்பாயி இந்த வாட்டர் க்ராசிங்கை கடந்து வந்தாச்சு. ஸோ வந்து கொடைங்கள்லாம் தான் போயிட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே நனைஞ்சி கிணிஞ்சி தொப்பாயி தான் வந்தோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் கழுத்து வரைக்குமே தண்ணி ஆகிட்டு. நான் அதுக்கு பிறகு சரி தண்ணி ஆகிட்டுன்னு சொல்லி போட்டு நீந்தி முகம் தலையெல்லாமே தண்ணி ஆக்கிட்டேன், ஈரமாக்கிட்டேன். தண்ணிக்குள்ளெல்லாம் இறங்கி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா யானைக்கு இந்த கரண்ட் வேலி போட்டு வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. டிக்கெட் வாங்குகிற இடம்னு சொல்லி போட்டு இந்த இருக்குது. இந்த பில்டிங்கை போட்டு வச்சு அதுக்கான டிக்கெட்டை வந்து எங்களுக்கு கைதே வந்து வாங்கி வச்சுட்டாங்க. முன்னுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 250 ரூபா டிக்கெட். சைட்டில் போட்டுடுறோம் பாருங்கள். கரண்ட் இந்த இருக்குது, யானையோட கரண்ட் வேலி. சைக்கிளால் குனிஞ்சு அங்கே போக வேண்டியிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியுமான்னு தெரியலை. கீழே பேண்ட்டு டிஷர்ட் தொப்பி எல்லாம் ஈரமாயிட்டு இதை நான் போகிறேன். பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளால் ஃபுல்லாகவே இந்த ட்ரக்கிங் இருக்குது. செம்ம ஃபன்னாக இருக்குது. பக்கத்தில் எங்கேயோ நீர்வீழ்ச்சி ஓடுற மாதிரி சத்தம் ஒன்று கேட்குது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல, கேளுங்க ஒருக்கா. கேட்குதான்னு தெரியல, நான் கேட்குது. இந்த பக்கம் வலது பக்கம் பாருங்கள். ட்ரக்கிங் சைடு வந்து எப்படி இருக்குண்டு, எப்படியெல்லாம் இந்த ட்ரக் போகுதுன்னு பாருங்கள். காட்டுக்குள்ளால் ஃபயராக இருக்குதா, வேறு லெவலில் இருக்குது. අපි කරන්න ඕනේ ඌට පාර ඉදිරියට පැත්තේ කරලා ඉන්නේ ඌ ඊපස්සේ නිදහස් යනවා මම කරදරයක් වෙන ෂේප් ඒ වගේ තමයි ගල උඩ මේ අයින්ටම යන්න පොඩි මේකක් තියෙනවා දැන් අවුරුද්දක් වුණෙත් නෑ එක්කෙනෙක් වැටුණා. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட கைடு வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சிங்களத்தில். இப்போ பாருங்கள் யானையிட விட்ட எல்லாம் இருக்குது. வந்து சத்தம் போட வேணாமா, சத்தம் போடாதானே வருமானு சொல்லியிருக்காங்க. ஸோ சத்தம் போடாமல் போவோம். தொடர்ந்து ஹைக் பண்ணி இது போயிட்டுருக்குறோம். லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள். பள்ளம் புட்டின்ட்டு ஏறி இறங்கி போய்கொண்டு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் யானை வந்து எல்லாத்தையும் உடைச்சிருக்கு. இந்த மரத்தெல்லாம் உடைச்சி போட்டிருக்கு யானை. திக்கு திகிலாக தான் இருக்குது. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. சரியான வெயிலாக இருக்குது. இந்த மாதிரி சில இடங்களில் இருந்து ரெஸ்ட் எடுத்து தான் போயிட்டுருக்குறோம். இது வந்து உலர் வளைய பிரதேசமாக இருக்கிறதுனால தண்ணி அதே மாதிரி ஹைட்ரேஷன் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்தால் பிரயோஜனமாக இருக்கும். சரி பள்ளத்துக்கு நேரம் இது வந்து தண்ணி ஒரு ஆறுன்னு நினைக்கிறேன். இப்போ வற்றி போயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சமாக தண்ணி ஓடுது. இருந்தால் அதில் கொஞ்சமாக தண்ணி ஓடுது. இந்தா தெரியுது. நம்ம போய் கேம்ப் பண்ண வேண்டிய மலை. ஸோ இங்கே தான் போய் கேம்ப் பண்ணணும். அதுக்கு தான் போயிட்டுருக்குறோம்.
இதான் வந்து நூறக்கலை மலை. அதுலேருந்து அப்படியே இந்த லேண்ட்ஸ்கேப்பை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சுற்றி. ஸோ கொஞ்சம் பேர் முன்னுக்கு போயிட்டுருக்குறாங்க, கொஞ்சம் பேர் பின்னுக்கு வந்துட்டுருக்குறாங்க. நான் நடுவில் போயிட்டுருக்குறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மாடுகள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு மாட்டுக்குட்டி மாதிரி ஒரு இடம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால அதில் ஒரு குடிசை மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். அது என்ன சின்ன குடிசை இருக்குது. அதே மாதிரி இந்த மரத்துக்களையும் வீடு கட்டி வச்சுருக்குறாங்க சின்னனா. ஒரு கன்று குட்டி ஒன்று நிற்கிது. யானைகள் வந்துச்சுட்டா நைட்டுக்கு வந்து மேலே இருந்து போய் பார்ப்பாங்க போல், பார்த்துட்டு இருப்பான் யானை ஏதாவது வருதான்னு சொல்லி போட்டு. மழை வரப்போகுது போல். அடுத்தது வந்து நான் அப்போயே சொல்லியிருப்பேன் யானை விட்டேன்னு சொல்லி போட்டு, யானை மலத்தை வந்து நான் விட்டேன்னு சொல்லியிருப்பேன். யோசிச்சுட்டே வந்து நான் யானை மலத்தை விட்டேன்னு சொல்கிறதா, 5ஆம் மலத்தை வேறு ஏதோ படித்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி போட்டு இப்போ மைண்டில் வந்து கிளிக் ஆகிடுச்சு. யானை மலத்தை வந்து விட்டேன்னு சொல்கிறதில்ல, லத்தின்னு சொல்கிறது. ஸோ லத்தியை தான் அப்படியே தவறுதலா விட்டேன்ட்டு சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னுக்கு. இப்போ வித்தியாசமான மஷ்ரூம் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பறந்து தான் இருக்குது. அதெல்லாம் வந்து மஷ்ரூம் பாருங்க எப்படி இருக்குது, நிறைய இருக்குது அப்படியே ஃபுல்லாங்கால பறந்து. சரி நம்ம வந்து தொடர்ந்து அப்படியே போவோம். மழை பெய்ய தொடங்கிட்டுது, அவசரமாக போயிட்டுருக்கோம். விளங்குதான்னு தெரியல மழை. பாப்பா ஒதுங்கிறதுக்கு இங்கேயாச்சும் இடம் இருக்காண்டு பாருங்க. நல்லா மழை பெய்யுது. அந்த மரத்துக்கு கீழே வந்து ஒதுங்கி இருக்கிறோம். இங்கே பாருங்க சின்ன குட்டி டாம் வந்து நிற்கிது. மழை பெய்யறதுனால இப்போ ரெயின் கோட்லாம் போட்டுட்டு வெளிக்கிட்டு வழுக்கும். மழை வேறு பெஞ்சிருக்கனால ஈரமாக இருக்குது, பார்த்து தான் போகணும். மழை பெய்யுது, ஃபோன் தாங்குமா என்னன்னு தெரியலை. காட்டுற முன்னுக்கு வந்து எப்படி நான் போக வேண்டிய பாதை இருக்குண்டு. இதால் தான் அப்படியே போக வேண்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் அப்படியே போகணும். மழை பெய்யுது பாருங்கள், பாசியெல்லாம் பிடிச்சிருக்கு. பாறை வந்து வளர்க்கும், பார்த்து போகணும். பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து மழை கொஞ்சம் விட்டு இருக்குது. ஸோ ஃபோனை வெளியில் எடுத்து கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இப்போ தான் வந்து இருக்குது. சாப்பிட்டாச்சு, பகல் சாப்பிட்டாச்சு. இதில் இருந்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம், இந்த இடத்துல இருந்து தான் சாப்பிட்டு இருந்தோம் எல்லோரும். சோறு வாங்கிட்டு வந்தோம் கடையில். உடுப்பு எல்லாமே செம்மையாக நனைஞ்சிட்டுது. ஸோ தொடர்ந்து இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால எல்லாம் காயட்டும்ட்டு அப்படியே நடக்க போகிறோம். இந்த பாதை அப்படியே கல்லாலையே வந்து இருக்கு. அதுக்கு மேலே நடக்க காலெல்லாம் செம்மையாக நோவுது. திருப்பி மழை பெய்யுது, மழை பெய்யுது விடுது பெய்யுது. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. இங்கே பாரு, நாங்கள் ஏறுறதே கஷ்டப்படுறோன்னா யானை அசால்ட்டாக ஏறி வந்து லத்தியெல்லாம் போட்டுட்டு போயிருக்கு. வித்தியாசமாக தான் இருக்குது எல்லாம். அப்படியே வரும்போது இந்த மாதிரியான ஒரு இடம் தான் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரியான செங்குத்தாக போகுது பாதை, காற்ற வந்த பாதை இதெல்லாம் வந்து செங்குத்தாக இருக்குது சரியான. பாருங்க இதுக்கு லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு. அப்படி இப்படி நேராக போக வேண்டியிருக்கு. மேலே சரியாக கிடைக்கிது. இந்த கல்லுகளில் இருந்துட்டு ரெஸ்ட் எடுத்து தான் போக வேண்டியிருக்கு. திடீர்னு மழை வருது, திடீர்னு நிற்கிது, திடீர்னு திருப்பி மழை வருது, மாறி மாறி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இப்படியெல்லாம் போயிட்டுருக்காங்க. நான் நினைக்கிறேன் கிட்ட வந்துட்டோம் நான் கேம்ப் பண்ணக்கூடிய இடத்துக்கு. பார்ப்போம். இதுதான் பிரச்சனை, தண்ணி தேங்கி இருக்கிறதுக்குள்ள ஷூவை போட்டு ஷூ ஃபுல்லாக தண்ணி. அப்படியே போகிறோம், இன்னும் போயிட்டு தான் இருக்கிறோம். வியூவை பாருங்கள் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குதா. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் எப்படி இருக்குது, ஜாலியாக இருக்குது, வித்தியாசமா
இருக்கு பார்த்தீங்களா அந்த குகை மாதிரி இருக்குது, அந்த இடத்துல கேம்ப் பண்ணுறது. ஸோ அங்கே தான் போகணும். இந்த இருக்கு குகை மாதிரி, அதான் கேம்ப் பண்ணுற இடம். படியெல்லாம் போய் நிற்கிறாங்க, நம்மளும் இப்போ அங்கே தான் போக போகிறோம். சரியாக மழை பெய்ய, திருப்பி மழை பெய்ய தொடங்கிட்டு இருந்தால் இருக்குது கேம்ப் பண்ணுற இடம். கேம்ப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க வியூ. கேம்ப் பண்ணுற இடத்துல அந்த வியூ இப்படி இருக்கு. கேம்ப் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, இதில் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க என்னமோலாம். 1957ஆம் ஆண்டுலாம் வந்துருக்குறாங்க இங்கே. இன்ட்ரெஸ்டிங். வெளியில் மழை பெய்யுது, இதில் குளிக்கிறதுக்கு போகிறோம். பார்ப்போம், இங்கே குளிக்கிறதெல்லாம் காட்டையிலாது. ஸோ இதாக இருக்குது பாருங்க, அப்படியே தண்ணி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து குளிக்க போகிறோம். பார்த்தீங்கடா, குளிச்சுட்டுலாம் ரெடி ஆகியாச்சு. நிஞ்சா வந்து டென்ட் போடுறதுக்கு தயாராகிட்டு. டென்ட் போடுற டைம் ஸ்லாப்லாம் முன்னுக்கே பார்த்துருப்பீங்க முதல்ல இருக்க வீடியோக்கள் எல்லாம். அதில் திருப்பி டென்ட் போடுற டைம் ஸ்லாப்லாம் போடல. மாதிரி இங்கால நெஸ்டமோட் நெஸ்கொஃபி இல்லை நெஸ்டி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஆகிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த இடம் புகை மூட்டமாகிடுச்சு. பார்த்தீங்களா எப்படி செமையாக இருக்குல்ல. டென்ட்டும் போட்டு முடித்தாச்சு. பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு டென்ட் முடிச்சாச்சு. அதே மாதிரி இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னாங்க வியூ இப்படி இருக்குது, ஒன்றுமே விளங்காமல். வந்ததுலேருந்து மழையாக பெஞ்சிட்டு இருக்கு. அடுத்தது வந்து டென்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். டென்ட்டை போட்டுட்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், நான் வந்து ஹைக் வந்து தொடங்கும் போது 9 மணி, இங்கே வந்து சேரும்போது மேலே வந்து இப்போ கேம்ப் பண்ணுற இடத்துக்கு வந்து சேரும்போது 1 மணி. ஸோ வந்து 4 மணி தான் போயிருக்கு இந்த ஹைக்கு. ஸோ 9 கிலோமீட்டர் ஹைக் இது. ஸோ இது வந்து ஃபேரான ஒரு நேரம் தான், அதாவது வந்து சரியான நேரம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். சரி, அந்த முன்னுக்கு எல்லாமே வந்து இந்த பனி மூட்டமாக புகை மூட்டமாக மேக மூட்டமாக ஏதோ உண்டு, அது வந்து நகர்ந்து போயிட்டுருக்கு. ஆனால் ஃபோனில் தெரியுது இல்லை, கண்ணுக்கு தெரியுது. ஸோ வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நேரில் வந்து இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். ஃபோனில் இதெல்லாமே வந்து காட்டே அது. ஸோ எல்லாருமே வந்து வாங்க. சரி, பார்த்தீங்கன்னா கேம்ப் பண்ணுற இடத்துல இருந்து சுற்றி பார்க்குறதுக்காக வந்து வெளியில் தான் போயிட்டுருக்குறான். ஸோ பக்கத்தில் மேலே என்ன இருக்குது கேம்ப் பண்ணுற அந்த குகை ஒன்று இருந்துச்சு தானே, அதுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு சொல்லி போய் பார்க்குறதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா போனோம்னு சொன்னால் இதில் ஒரு தடாகம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா வடிவாக கட்டியிருக்காங்க. அப்படி இந்த பாறை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி இதில் பூல் வந்து சேர்த்தியாக கட்டியிருக்க மாதிரி இருக்குது. இந்த இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய வரலாறு ஒன்று இருக்குது, சிகிரியா கோட்டை மாதிரி இது ஒரு கோட்டை அப்படின்ட்டு. அதை நான் கேட்டு சொல்கிறேன் என்னென்னு, சரியா எனக்கும் தெரியாது சரியில்லை. ஸோ இதுக்கு பின்னுக்கு இருக்க வரலாறு என்னன்னு சொன்னால், துட்டகைமனோட தம்பி ஒரு தான் இருந்தான், அவரை பேர் தான் வந்து சதாதிச மன்னன். அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஹைட் பண்ணி, அதாவது வந்து ஒளிஞ்சி இருக்கிறதுக்காக தான் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணதாகவும், அதே மாதிரி வந்து அவர் குளிக்கிறதுக்காக தான் அந்த தடாகத்தை கட்டினதாக வந்து நம்புகிறாங்க. ஸோ அதான் இந்த இடத்துல இருக்கிற ஒரு விஷயம். பாருங்க, இந்த குன்றை சீக்கிரிய குன்று மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாறைகளில் வந்து இந்த மாதிரி ஒரு குழியாக வெட்டி வச்சுருக்காங்க. இது வேறு வெட்டின ஒன்று தான். இந்த பாருங்க, இந்த ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த இருக்குது. ஸோ வந்து இங்கே யாரோ வாழ்ந்துருக்குறாங்க ஒரு காலத்தில் அப்படின்றத மட்டும் உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்குது. வந்து இருக்கிற இந்த இடம் தான் வந்து மாளிகாத்தென்னை அப்படின்னு சொல்கிற இடம். அதாவது வந்து இந்த இடத்துல வந்து உயரமான ஒரு இடம். நம்ம வந்து தானே எங்கள் நுவரகலை ஹைக் அந்த மலைக்கு வந்து ஹைக் பண்ணி வந்தாங்க. அங்கேயே அந்த இதில் வந்து
உயரமான இடம் வந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த இடம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சமவெளி மாதிரி அப்படி அங்கெல்லாம் இருக்குது. நான் அப்போதே காட்டியிருப்பேன் இந்த மாதிரி கல்லில் வந்து வெட்டி வச்சுருக்காங்க இல்லையா. நம்மளோட கைட் சொன்னார். அது வந்து என்னென்னு சொன்னால் அதில் இதுக்கு இந்த கல்லுக்குள்ளே எல்லாமே வந்து தூண், அதாவது மரத்தூண்களை வச்சு இந்த சின்ன கூடாரம் மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள் மாதிரி செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஊகிக்கிறாங்களாம். அதை வந்து தசா திசா மன்னன் பேர் எனக்கு வரதில்லை. அவர் வந்து இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து மறைஞ்சி வாழ்ந்தார். அப்போ மறைஞ்சி வாழ்ந்தது டைமில் வந்து இந்த மாதிரி சின்ன மரத்தூண்களை வந்து இந்த பாறைகளில் வந்து நட்டு அதை வீடு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து ஆக்கி வச்சிருந்ததாக நம்பப்படுது. இந்த இல்லை பெரிய ஒரு பள்ளம் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த கல்லுகளை கொண்டு ஒரு மதில், சுற்று மதில் மாதிரி அப்படியே அமைச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து சொல்கிறேன், இதை வச்சு தான் யோசிக்கிறாங்க. இந்த சுற்று மதில் இந்த ஏரியாக்குள்ளே தான் வந்து அந்த மன்னன்ற வந்து அரண்மனை மாதிரியான ஒரு விஷயம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு யூகிக்கிறாங்க. திருப்பி நாங்கள் இருந்த அந்த குகைக்கு வந்துட்டோம். ஸோ வந்து இந்த வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கால பொடியனால வந்து நெஸ்டியோ இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறானுங்க. ஒருத்தனை ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் இந்த வியூவை கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு அவனோட போய் ஜாயின் பண்ண போகிறேன். நெஸ்டமோல் குடிக்கிறதுக்காக உள்ள நெஸ்டமோல் தூள்லாம் வந்து போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இங்கே தண்ணி சூடாகிறோம். நெஸ்டமோல் ஊற்றியாச்சு. இந்த வியூவோட ஒரு நெஸ்டமோல்ட்டும் இஞ்சி பிஸ்கட். நைட் வந்து சாப்பாட்டுக்கு சீஸ் பாஸ்தா செய்கிறாங்களாம். அதுக்கு வந்து மரக்கறி வெட்டிகிட்ருக்கிறேன். கரெக்ட் லீக். ஸோ பாஸ்தா அவியுது. சரி, வெங்காயம் வெட்டியாச்சு. அதே மாதிரி வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருக்கேன். இவன் வந்து இஞ்சியை வந்து உரிச்சிட்ருக்குறான். ஸோ இஞ்சியை உரிக்கிறோம். அதில் பாஸ்தா வந்து அவிச்சு வச்சுருக்குது. இப்போ இதெல்லாமே போட்டு வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி, அதே மாதிரி இந்த கரட் லீக்ஸ் எல்லாத்தையும் போட்டு தாளிக்கும். மரக்கறி எல்லாம் போட்டு இப்போ தாளிக்கிறோம். அதோட சொசேஜஸும் அதோட இப்போ முட்டையும் பாஸ்தாவையும் இப்போ உள்ளே போட்டாச்சு. இப்போ பாலையும் சீஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உப்பு போட்டு பெப்பர் போட்டுருக்கு. இப்போ கார்னிஷிங் பண்ணுறாங்க லீக்ஸை போட்டு. சீஸ் பாஸ்தா ரெடி ஆகிட்டுது. எல்லாம் வந்து சீஸ் பாஸ்தா சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். பாஸ்தாவெலாம் சாப்பிட முடிச்சு திருப்பி சொசேஜஸ் மிச்சம் இருக்கிற சொசேஜஸை போட்டு வதக்கிட்டு இருக்கிறாங்க திங்கிறதுக்கு தனியாக. சரி, இப்போ வந்து பாஸ்தா வந்து செஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொசேஜஸ் சாப்பிட்டு ஸோ வந்து இப்போ நெத்திரை கொள்றதுக்கு வந்து ரெடி ஆகியாச்சு. ஸோ வந்து 2 கிலோ வந்து நெத்திரை கொள்ள போகிறோம். ஸோ நாளைக்கு காலையில் சந்திக்கலாம். குட் நைட். குட் மார்னிங் கைஸ். இல்லை இப்போ எல்லாம் எழும்பி ஆச்சுது. ஸோ வந்து வெளியில் போய் பார்ப்போம் எப்படி இருக்கு. அங்கால தான் இருக்குது சன்ரைஸ், பட் விளங்குது இல்லை. அப்படியே சன்ரைஸ் பார்க்குறதுக்கு மேலே வந்தால் சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லை, நல்லா மேலே வந்துட்டு சூரியன். சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நம்ம தங்கி இருந்த கேம்ப் பண்ணியிருந்த குகை அதுக்கு மேலே வரும். மேலே வந்தால் தான் நம்மளுக்கு சன்ரைஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம சன்ரைஸ் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள எல்லாம் காஃபி எல்லாம் கரைக்க தொடங்கிட்டாங்க. ஸோ இப்போ காஃபியை ஒன்றை ஊற்றி இந்த வியூவோட குடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். இங்கால ஃபோட்டோஷூட் நடக்குது. இங்கே பாரு, இங்கால உடுப்பு எல்லாமே காய போட்டு வச்சுருக்கிறோம். நூடுல்ஸும் இந்த முட்டையும் அவிச்சு தந்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு காலையில். நூடுல்ஸ் நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தான் அப்போ சாப்பிடணும்.
சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வெளிக்கிட்டோம், டென்ட்டெல்லாம் கழட்டிட்டு சாப்பிட்டுட்டு ஸோ இங்கேருந்து வெளிக்கிட்டாச்சு. பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடம் எல்லாமே ஃபுல்லாக வந்து கிளியர் பண்ணி வந்ததுக்கான தடையுமே இல்லாமல் போகிறோண்டு சொல்லிக்கொள்கிறோம். நேற்றில் அந்த இடத்துல அலை வந்து போயிட்டு இருக்கும்போது சரியான மழை. ஸோ வந்து இந்த இடத்துல எல்லாம் நான் வீடியோ பண்ணலை, இதில் எப்படி வந்திருக்குண்டு. ஒரு மலைக்குள்ள வந்து ஒரு பள்ளமான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துருக்கு. அப்படியே பார்த்தீங்க குடஞ்சி எடுத்த மாதிரி இருக்குது. ஆனால் சூரத் தெரியல இது இயற்கையாகவே வந்ததா இல்லாட்டி வெட்டி எடுத்துருக்காங்க சொல்லி போட்டு. அவங்கள பற்றி பெருசாக அந்த விலங்குது யானை வார வழியில் இப்போ யானை நிற்கிது. உங்களுக்கு காட்டுற ஃபோனில் விலங்குதானு தெரியலை. யானை வந்து 2 நிற்கிது பாருங்கள். நிற்கிது உங்களுக்கு விலங்குதானு தெரியல, ஜூம் பண்ணி காட்டுறேன். எலும்புடா விலங்குதானு பாருங்கள். இந்த இருக்குது, இந்த ஒன்று இருக்குது, இந்த ஒன்று இருக்குது. 2 யானை நிற்கிது இங்கே. 2 பேர் நிற்கிறாங்க. அதில் இங்கே இருக்கு யானை. இந்த யானைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த நிற்கிது யானை. கிட்டத்தில் தெரியுது கொஞ்சம். வர வரக்கு யானை கிட்ட போயிட்டு இருக்கிறோம், பயமாக இருக்குது. இந்த முன்னுக்கு இருக்குது, ரொம்ப கிட்ட வந்துடும் யானைக்கு. நடந்து போகுது பாருங்கள் எப்படி. ஒரு யானை போயிட்டு 2 யானை இருந்துச்சு, 1 தான் நிற்கிது, இன்னொன்று எங்கே போச்சுன்னு தெரியலை. இங்கே பாருங்கள் பக்கத்தில் வந்துட்டேன் யானைக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நிற்கிது பாருங்க பாருங்க, நிற்கிது இல்லைங்க. இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வித்தியாசமான ஒரு லேண்ட்ஸ்கேப் இது. நேற்று வரும்போதெல்லாம் அந்த இடத்துல சரியான மழை, அதனால் வீடியோ எடுக்கலை. 2க்கு சும்மா போகும்போதாச்சும் இதை காட்டுவோம்னு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். இந்த இடத்துல நேற்று இருந்து சாப்பிட்டு இருப்போம். இந்த இடத்துல கொஞ்சம் வழியாக தண்ணி வருது, தண்ணி ஓடுது. இந்த தண்ணி எடுத்து குடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நம்ம பார்த்த யானை இதால தான் மேலே போயிருக்கு. யானை அடி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த இருக்கு அந்த இடத்துல நம்ம கேம்ப் பண்ணியிருந்தோம். இந்த இருக்கு இதுதான் அந்த இடம் நான் கேம்ப் பண்ணியிருந்த குகை. அந்த குன்று அப்படியே பார்க்க சீரியோட ஒரு தோற்றம் அளிக்குது. அதே மாதிரி வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு கண்டுபிடிச்சி அந்த அதில் வந்து சின்ன ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, வெட்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா பெரிய பெரிய சின்ன இல்லைங்க, பார்க்க சின்னதாக விளங்குது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தா பெரிய ரூம் மாதிரி 4 5 இதில் வெட்டி வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்களா எப்படி அந்த காலத்தில் எல்லாம் செஞ்சுருக்குறாங்கன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று அந்த ரிவர் கிராசிங் வாட்டர் கிராசிங்கில் வந்து அந்த இடத்துக்கு வந்து திருப்பி வந்தாச்சு. இங்கே வந்து எல்லாம் குளிக்க போகிறாங்களாம். ஸோ நம்மளும் குளிப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைக் முடிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்தது வந்து இன்றைக்கி ஒழுங்கு போக வேண்டியதான் இருக்குது. சரி நம்ம போக வேண்டிய பட்டா வந்துட்டு இதில் ஏறி மகாவயாவுக்கு இங்கேருந்து போவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகாவயாவுக்கு பட்டாவில் வந்துட்டோம். என்னென்னு சொன்னால் இந்த பட்டா அதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஹையர் பண்ணி தந்தது வந்து கைட் தான். ஸோ வந்து கைட்டில் வந்து கண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ வந்து இதில் சாப்பிட்றதுக்கு பால் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே கொழும்புக்கு போகிறதுக்கு தான் இருக்குது. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் ரே ஓன்.